வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா நமது கடகராசிக்கான தனித்துவமான ராசி பலன்களை நம்ம தினமும் பார்த்துட்டு வரோம். நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி நமதுக்கு ஆல் என்பதை அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. மேலும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்போதான் முக்கியமான சில விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும், கேட்க முடியும். இன்றைய தினம் 21/2/2022 திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், மாசி மாதம் 9ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:33. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று இரவு 8:04 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 4:29 வரை சித்திரை, பின்பு சுவாதி. பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, துலாமில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய், மகரத்தில் சனி மற்றும் புதன், கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு. நமது கடகராசிக்கு இன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் நன்மை செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடமான துலாமில் ராசி அதிபதியான சந்திரன் அமர்ந்துள்ளார். 7ஆம் இடத்தில் 7 குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு நல்ல மனமகிழ்ச்சியான சூழ்நிலையை அமைத்துக் கொள்ள முடியும். இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கும் அனைவர் மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷங்கள், ஆனந்தங்கள் பெருகக்கூடிய சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள். புதிய சந்திப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நண்பர்களே, நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்தது அழுத்த மறந்துடாதீங்க. மேலும் நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. முழுமையா பார்த்தா மட்டும்தான் இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்கள் முக்கியமா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு உங்களுக்கு மிகவும் ஒரு சிறந்த சுப நிகழ்ச்சிகளில் மனமகிழ்ச்சியுடன் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய, குடும்பத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாங்க. உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு விசேஷத்தில் நீங்க கலந்துகிட்டு மனமகிழ்ச்சி, ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு நீங்க அமைய பெறுவீங்க. இன்னைக்கு மற்றவங்களுக்காக நீங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றிகளை தருங்க. அதனால மற்றவங்களுக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் காரணமா அவர்கள் வெற்றி பெற்று உங்களுக்கு நன்றி சொல்வாங்க. அதன் மூலமா உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள், மன திருப்திகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையப்பெறுங்க. இன்றைய திருமண முயற்சிகள், திருமண வயதில் நீங்க இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கான திருமண முயற்சிகள் அனைத்துமே சிறப்பாக கை கொடுங்க. கண்டிப்பா நீங்க உங்களது மனதிற்கு பிடித்த, மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணை இப்பொழுது தேர்ந்தெடுக்கக்கூடிய சிறந்த சூழ்நிலை அமைந்துள்ளது. உங்களது குடும்பத்தில் விரைவிலேயே கெட்டிமன சத்தம் கேட்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் இப்பொழுது உங்களுக்கு அறிகுறிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த தினம் குடும்பத்தில் உங்களுக்கு குடும்ப வட்டாரத்தில் மகிழ்ச்சிகள், ஆனந்தங்கள் பெருகக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்து முடிச்சு சிறப்பாக கொடுத்து முடிச்சு மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படுங்க. மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தையும் நீங்க வசூல் செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை நீங்க ஏற்படுத்திக்க முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சிறந்த ஒரு நன்மைகள் நடைபெறுங்க. இன்னைக்கு உங்ககிட்ட டேலண்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. நீங்க ரொம்ப ரொம்ப டேலண்டான ஆளு தான். ஆனா உங்க மீதான நம்பிக்கை தான் உங்களுக்கு கொஞ்சம் கம்மி. எனவே உங்களுடைய உண்மையான திறமையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக உங்களுடைய டேலண்ட்டை நீங்க சிறப்பாக வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா நல்ல பலன் நீங்க பெற முடியும். இன்னைக்கு நீங்க பினான்ஸ் ரீதியா கொஞ்சம் வலுவாகவே இருப்பீங்க. இன்னைக்கு கிரக நட்சத்திர இயக்க காரணமா இன்னைக்கு நீங்க பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் இருக்கும். இன்னைக்கு உங்க குடும்பத்துல நீங்க தான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமையப்பெறுங்க. ஆனா அதுவே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகாம பாத்துக்கங்க. இன்னைக்கு எல்லாவற்றிலுமே நீங்க அன்பை கொடுக்கறது சரியில்லை. சில கண்டிப்பான விஷயங்கள் கண்டிப்பாவே இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல லாபத்தை காண முடியுங்க. தொழிலில் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. ஏற்கனவே சில நஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தா அந்த நஷ்டத்தை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் தொழிலில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியுங்க. இதனால உங்களுக்கு மிகச்சிறந்த மனமகிழ்ச்சிகள், ஆனந்தங்கள் உங்களோட தொழில் மூலமாகவும் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் பணிபுரிவர்களுக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை அமைய பெறுங்க. வேலையில் மெதுவாக நடக்கும் முன்னேற்றம் சற்று டென்ஷனாக இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. இன்னைக்கு உங்களது காதல் வாழ்க்கையில் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கிறதுக்காக சில விஷயங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அந்த இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கிறதுக்கு நீங்கள் காத்திருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க. நீங்கள் ஆர்வமாக காத்திருந்த விஷயங்கள் இன்றைக்கு உங்களுக்கு கைகூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்னைக்கு
நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் மிகவும் ஒரு இனிமையான நாளாக அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் மகிழ்ச்சிகள் மற்றும் ஆனந்தங்கள் பெருகக்கூடிய ஒரு சிறந்த தினமாகவே இன்றைய தினம் அமைப்பெறும். நன்றாக மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையில் ஏற்படும். அதன் மூலமாக உங்களது குடும்பத்தில் ஆனந்தங்கள் பெருகும், இல்லறம் சிறக்கும் ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட நிறங்கள் ஒயிட் மற்றும் சில்வர். மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் 4ஆம் நம்பரை யூஸ் பண்ணலாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் நடைபெறுங்க. இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்கள் கருத்துக்களை யார் யார் ஏற்றுக்கலையோ, உங்கள் கருத்துக்களுக்கு எதிராக யார் யார் நடந்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ உங்கள் கருத்துக்களை ஒத்துக்கிட்டு உங்கள் கருத்துக்கு ஆமோதிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க. அதனால உங்களுக்கு அது ஒத்துழைப்புகள் அதிகமாக இன்னைக்கு கிடைக்குங்க. நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, இது நான் அப்ப நம்பவே இல்லை, ஆனா இப்பதான் நம்புறேங்க, நீங்க சொல்றது உண்மைதாங்க அப்படின்னு உங்களை தேடி வந்து சொல்லக்கூடிய ஒரு சிறந்த தினமா உங்களுக்கு அமையப்பெறுங்க. அதனால உங்க பேச்சுக்கு உங்க மதிப்புகள் கூடக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்று இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல செல்வாக்கான நாள்னு சொல்லலாங்க. இன்னைக்கு உங்களுடைய கடகராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நமது கடகம் கூடிய ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்க என்னென்ன உதவிகள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உதவிகளை உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்குங்க. ஆனா யாருடனும் இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதம் மட்டும் செய்யாதீங்க. வாக்குவாதத்தினால சில பிரச்சனைகள் வரலாம். குறிப்பா உங்க உறவினர்கள் இடத்த சற்று கவனமா இருங்க. வாக்குவாதத்தை தவிர்த்திடுங்க. நல்லது நடக்குங்க. எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை நீங்க அமைச்சுக்க முடியுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைப்பெறுங்க. உங்களுக்கு அரசு பணியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மேலும் உங்களுக்கு வெளியூர் பயணம் தொடர்பான முயற்சிகள் அனைத்துமே சிறப்பாக கை கொடுங்க. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. இன்னைக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்து முடிச்சு கடனை அடைக்கக்கூடிய நிதி நெருக்கடியை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தினம் அமைப்பெறுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வசூல் செஞ்சு உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் அமைப்பெறுங்க. நீண்ட நாளாக வராத பணத்தை கூட இப்போது சற்று அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வசூல் செஞ்சுக்க முடியும். அதனால அதை நீங்க இன்றைக்கு செஞ்சு லாபத்தை பார்க்கலாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க லாபம் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழல் ஏற்படுங்க. பயணங்களால உங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்னைக்கு தன்னம்பிக்கையோடு நீங்க செயல்படுங்க, வெற்றிகள் நிச்சயம். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அது என்ன பிடிக்கலன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நம்ம அதை திருத்திக்கலாம். நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் நமது ராசி பலனை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.